அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு ரகசியத்தை இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். திதி கொடுக்கறதுல ஒரு ரகசியமாக முன்னோர்கள் நிறைய கோபத்தில் இருப்பாங்க. அந்த கோபத்தை சரி பண்ணுறதுக்கு எந்த திதியில் பிண்ட தர்ப்பணம் கொடுத்தா முன்னோர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பது இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னு பாருங்கள், அது என்ன திதியில் ரகசிய திதி? ஆமாம், கண்டிப்பாக. அதாவது அந்த திதியில் நிறைய ரகசியங்கள் இருக்குதுங்க. திதி வழியாகத்தான் ஒரு விதியை நிர்ணயம் பண்ணுது. திதி தான் முடிவு பண்ணுது விதியை. அப்படின்னா பாருங்களேன், அதனால தான் மக்கள் எல்லாருமே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு. திதிக்கும் விதிக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறனால தானே சொல்கிறாங்க. இல்லாட்டி எப்படி அவங்க சொல்லுவாங்க? அப்போது இந்த ஜாதகத்தில் ஒரு அற்புதமான ஒரு திதி முன்னோர்களுக்குன்னே இருக்குது. அந்த திதியில் போய் நீங்கள் தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா உங்கள் வம்சாவளியே நல்லாயிருக்கும். என்ன திதின்னு பார்க்குறீங்களா? அஷ்டமி திதி. அது தேய்புர அஷ்டமியாக இருந்தாலும் சரி, வளர்புற அஷ்டமியாக இருந்தாலும் சரி, எப்போவுமே திதிங்கிறது ஒன்று தான். இதுக்கு வளர்புற தேய்புற வேண்டியதில்லை. ஏன்னா இதில் கொடுத்தா தான் அவர் ஏற்றுக்குவார், வளர்புறையில் கொடுத்தா தான் ஏற்றுக்குவார், தேய்புறையில் கொடுத்தா தான் ஏற்றுக்குவாருங்கிறது குமாரசாமியத்திலையும் சாதக அலங்காரத்திலையும் சினேந்திர மாலையிலையும் ஜோதிட களஞ்சியத்திலையும் ஜோதிட சிந்தாமணிலையும் சொல்லலை. ஏன்னா இறந்தவர் இறந்து விட்டார். என்ன திதி கொடுத்தாலும் மோட்சத்துக்கு தான் போக முடியும். ஆண்டாண்டு அழுது புரண்டாலும் மாண்டவர் திரும்பி வருவதில்லை. ஆண்டாண்டு அழுது புரண்டாலும் மாண்டவர் திரும்பி வருவதில்லை. இதிலிருந்து என்ன தெரியுதுங்க? அவருக்கு கொடுக்குற திதியில் அவர் மோட்சமாகி அவர் ஆசீர்வாதம் வந்தால் போதும். அதனால தான் அஷ்டமி திதி அன்னைக்கு திதி கொடுத்தீங்கன்னா உங்கள் வம்சமே நல்லாயிருக்கும். அது ஏன் அஷ்டமி? அஷ்டமம்னா 8, மீனா 4, அஷ்டமிங்கிறது 8வது நாள், ஆயில் சாரம்ங்கிறது 8, மரணத்துக்கு 8ஆம் பாவத்தை வேலை செய்யுது. உங்கள் ஜாதகத்தை போய் நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஜோசியர்கிட்ட கொடுத்தீங்கன்னா எனக்கு ஆயில் நல்லா இருக்குதான்னு கேட்டிங்கன்னா அவர் உடனே போய் 8ஆம் பாவத்தை பார்ப்பார். ஏன்? 8ஆம் பாவங்கிறது இங்கே வச்சுக்கிட்டதில்லை. காலச்சக்கரத்துக்கு 8ஆம் பாவமே விருச்சிக வீடு தான். அந்த விருச்சிக வீட்டில் அனுச நட்சத்திரம் இருக்குது. அந்த அனுசன்தான் அந்த காலத்தில் ஆயிலுக்கு உண்டானவர். அதனால தான் காலச்சக்கரத்துக்கு 8ஆம் பாகத்தில் சந்திரன் நீசமாக இருப்பார். அப்போ இந்த உடம்பு என்னை விட்டு உடம்பு அந்த ஆன்மா பிரியறது எப்போன்னு கேட்குறது காலச்சக்கரத்துக்கு 8 ஆயில் ஸ்தானம் இங்கிருந்து தான் எடுக்கப்பட்டது, ஜாதகத்தில் கொடுக்கப்பட்டது. எப்படி? இது எல்லாமே முன்னோர்கள் அந்த காலத்தில் வச்சுருக்காங்க. அஷ்டமி திதின்னு எடுத்துக்கிட்டால் பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி. இங்கே வந்துருச்சு பாருங்க. சப்தமி 7, 8. அப்போ அஷ்டமிங்கிற நாள் 8வது நாள், ஆயிலுங்கிறது 8ஆம் பாவம், காலச்சக்கரத்துக்கு விருச்சிகம் 8ல் அனுச நட்சத்திரம், சனி கர்மகாரகன் சனி, ஆயில்காரகன் சனி, அதனால் அது 8ஆம் பாவம். இது எல்லாம் ஒன்றுக்கொன்று ஜாதகத்திலேயே கனெக்டிட்லேயே இருக்கும். அப்போ யாரெல்லாம் அஷ்டம தேதியில் கொடுக்குறாங்களோ, துர்மரணம் அடைஞ்சவங்க, சூசைடு பண்ணிக்கிட்டவங்க, எனக்கு இந்த உலகத்தில் எனக்கு வாழ விருப்பமில்லைன்னு நினைக்கிறவங்க, அந்த தெய்வங்களுடைய அனுகிரகத்தால் எங்கேயோ போய் காணாமல் போய் அனாதையை இறந்து போனவங்க, இந்த மாதிரி தண்ணியில் குளிச்சுட்டு இருந்தனுங்க, தண்ணி அடிச்சுட்டு போயிடுச்சு, கிணத்துல தண்ணி இல்லைன்னு நினச்சா உள்ளே போய் சிக்கிட்ட சேரில், இப்படி குழந்தைகளாட்டம் விளையாண்டுட்டு இருந்த விளையாட்டுத்தனமாக ஆள் போயிடுச்சுங்க. இப்படியெல்லாம் எதிர்பாராத உயிர்கள் போனதுக்கெல்லாம் அஷ்டமி திதி அன்னைக்கு திதி கொடுத்தீங்கன்னா அவங்க மோட்சம் அடையாதவங்கெல்லாம் மோட்சம் அடைவாங்க. எப்படி? இந்த விதிகளெல்லாம், இந்த திதிகளை எல்லாம் விதி போல் நம்ம சொல்கிறதுல தான் நம்மளுக்கு எல்லா விவரங்களும் கிடைக்குது. இது எல்லாம் பழைய நூலில் இது இருந்து எடுக்கப்பட்டது. இது எல்லாருமே பிறக்கும்போது யாரும் இந்த விஷயத்தை கையில் பேப்பரோடு நம்ம பிறக்கலை.
ஒருத்தர் சொல்லி காதுக்கு வரும், அதுக்கப்புறம் நம்ம சொல்லணும், அப்படி தானே? ஆனால் இந்த உலகத்தில் நாம் பிறவி எடுத்து நம்ம வாயிலிருந்து என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் கடவுள் வர வைக்கிறார், மனுஷங்க வர வைக்க முடியாது. ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். அதனால தான் இந்த உலகத்தில் என்னெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்களோ அத்தனை இந்த பிரபஞ்சத்துக்கு தான் சொந்தம். இதில் நான் யார், நீ யார், எது வேண்டியதில்லையே. நீங்கள் கொடுத்தாலும் வேகமாக போய் சேருது, நான் கொடுத்தாலும் வேகமாக போய் சேருது. ஆக மொத்தத்தில் மக்களுக்கு போய் சேர்ந்தால் சரி. இதில் கருத்து வேறுபாடுக்கு ஒன்றும் வழி இல்லை. அது இப்போ என்னென்னா, நாம் இந்த நாள், இந்த தேதி, இந்த நட்சத்திரம், இந்த தேதியில் இதை பேசணுங்கிற விதி ஏற்கனவே எழுதப்பட்டது தானே. அப்போ கடவுள் நம்மளுக்கு என்ன தேவைங்கிறது அவருக்கு தெரியுமில்லன்னு. அதை எமது தேவை என்னவென்று படைத்த உனக்கு தெரியும். எனக்கு என்ன வேணுங்கிறது படைத்த உனக்கு தெரியும். நான் ஏன் கேட்கணும்? பசிக்குதுங்கிறீங்க, உங்கள் சோறு எங்கே இருக்குன்னு காலையில் நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா? ஒரு வண்டியில் ஒரு 10 கிலோமீட்டர் போயிட்டே இருங்க, ஒரு 10 ஹோட்டல் தாண்டி போய் ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட்றீங்க. ஆனால் அந்த ஹோட்டலில் சாப்பிட்றது முதல்ல எழுதி வச்சோமா? அப்போது நமக்கு பசிக்கும் போது இறைவன் அந்த இடத்துல உணவு கொடுக்குறாருன்னா எமது தேவை என்னவென்று படைத்த உனக்கு தெரியும். எத்தனை மணிக்கு பசியாகும், எத்தனை மணிக்கு சாப்பிடுவேங்கிறதும் கூட கடவுள் கணக்கு போட்டு வச்சுக்கிறார். நம்ம கையில் ஒன்றும் இல்லை. இந்த உலகத்தில் போகும்போது எதையும் எடுத்துகிட்டும் போக முடியாது. அப்படின்னா பாருங்கள், அலெக்சாண்டர் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அலெக்சாண்டர், இந்த அலெக்சாண்டர் வந்து உலகம் முழுவதுமே நல்லா பெரிய ஒரு உலகத்தை வாழ்ந்தவர், பெரிய பெரிய வெற்றி நடை போட்டவர், சாதாரண மனிதர் இல்லை, உலக சாதனை படைத்தவர். தங்கம், வைடூரியம், முத்து, பவளங்கள் எல்லாத்தையும் வாழ்ந்து அனுபவித்தவர். அத்தனை பேர் அனுபவித்து அவ்வளவுதான் அனுபவித்தவர். அவர் நாளை காலை சூரிய உதயம் வரும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று தெரிஞ்சிருச்சு. இதை தெரிஞ்ச உடனே என்னை வந்து தாய் நாட்டுக்கு எடுத்து செல்லுங்கன்னு சொன்னார். தாய் நாட்டுக்கு எடுத்து செல்லுங்கள், நாளை காலை சூரிய உதயத்தில் நான் இருக்க மாட்டேன், என்னை தாய் நாட்டுக்கு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டார். போகிற இடத்துல அவருக்கு மரணம் உறுதியாயிருச்சு. அப்போ சவப்பெட்டி செய்கிறக்காக ஒருத்தர் செய்ய சொன்னார். அந்த சவப்பெட்டி செய்கிறவர்கிட்ட போய் சொல்லுங்கள், 2 கைகளும் வெளியே தெரிகிற மாதிரி சவப்பெட்டி செய்து எனக்கு கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்ல. உடனே அவர் போய் சவப்பெட்டி செய்கிறவர்கிட்ட போய் சொன்னார். இந்த மாதிரி சவப்பெட்டி போய் சொன்னோடனே அவர் செய்து வச்சோன்னே இது என்ன ஒரு கோளாறு, சவப்பெட்டியில் என்ன ஒரு இது இருக்குன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ஏன் செய்ய சொன்னீங்கன்னு அவர் வந்து கேட்டார். அவர் சொன்னார், இந்த உலகம் முழுவதும் வென்று முடித்து விட்டு போகும்போது வெறுங்கையோடு போகிறேன் என்று இந்த உலகம் பார்க்க வேண்டும் அப்படின்னு அலெக்சாண்டர் சொன்னார். அப்போ இந்த வெறுங்கையில் தான் போகிறேங்கிறத எதை எடுத்துகிட்டு போலிங்கிறது இந்த கையை 2 காமிச்சிட்டே சவப்பெட்டி செஞ்சாங்களாம். அதுபோல் போகும்போது எதையும் எடுத்துகிட்டு போக முடியாது. ஆனால் ஒரு 2-3 விஷயத்தை மட்டும் எடுத்துகிட்டு போகலாம். அது யாருக்கு தெரியாது. உங்கள் படித்த சொத்து இந்த உலகத்தில் அடுத்த பிறவிக்கும் எடுத்துகிட்டு போகிறக்கு இந்த ஞானமும் அறிவும் இந்த பிரபஞ்சத்தோடு இருக்கும். அது கண்டிப்பாக உங்களோட சொத்து. கற்ற கலை என்றைக்கு கூடவே இருக்கும். இது எல்லாமே ஏதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு திதி அஷ்டமி திதி என்பது சாதாரண விஷயம் இல்லை. அஷ்டம திதியில் திதி கொடுத்தால் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். முன்னோர்களுக்கு திதி கரெக்டாக கொடுங்க. அஷ்டமியில் கண்ணன் பிறந்தார், அதனால தான் ரோகிணி நட்சத்திரத்தில் கண்ணன் பிறந்தார். ரோகிணி நட்சத்திரத்தில் கொடுத்தால் முன்னோர்களுக்கு திதி ரொம்ப ஏற்றுக்கப்படுவார். அது இல்லைனால் ரோகிணி நட்சத்திரத்தில் கண்ணன் பிறந்தார், அதனால் நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி திதி கொடுக்கறதுலையும் கூட எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் எழுதியிருக்க A4 சைஸு. இந்த புத்தகம் வந்து 1736 பரிகாரங்கள் கொண்ட மிகப்பெரிய புத்தகம். இந்த புத்தகம் வந்து ஆன்லைன்லேயே கிடைக்கிது. 2 நாளில் உங்கள் கையிலேயே கிடச்சிரும். இது இல்லாமல் நம்ம ஜாதகம் பார்க்குறோம், ஜோதிடம் பார்க்குறோம், பிரசன்னம் பார்க்குறோம். இந்த பிரசன்னம் இது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குளம் வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. அங்கே சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். சுபமாரிமுத்துன்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த பதிவுகள்லாம் நிறையா அதில் போட்டு வச்சுருப்பேன். இது இல்லாமல் ஜோதிட வகுப்பு போயிட்டுருக்குது. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே படிக்கிறாங்க. இதில் ஆள் சேர்க்கைகள் நடந்துகிட்ருக்குது. இப்போ 108 பெண்களுக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். இந்த நாளைக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறோம், கத்தாவது கொடுத்துட்டு போகலாமே மக்களுக்கு, அடுத்த தலைமுறைக்கு அது சேரும். அதுக்கப்புறம் அடுத்தபடியாக காசி, ராமேஸ்வரம், இந்த மாதிரி திருச்செந்தூர், விஸ்வாமித்திர பூஜை இதெல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் நவ கைலாயம்னு சொல்லி மக்களை அழைச்சிட்டு போகிறோம். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம புண்ணிய பூமியிலே நவ கைலாயம் இருக்குது. 9 கைலாயம் இருக்குது. 9 கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் தரிசனம் வாங்கி கொண்டு வந்து தரோம். இது எல்லாமே மக்களோட மக்களாக இருந்து வரலாம் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து
வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.